வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். மெடிசின், மெடிடேஷன். மெடிசின் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மெடிடேஷன் என்று ஒரு வார்த்தை. இரண்டும் ஆங்கில வார்த்தைகள். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் அதனுடைய உச்சரிப்பிலே காண்கின்றோம். மெடி என்ற அந்த இரு வார்த்தைகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, ரெண்டுமே மெடி என்றது ஆரம்பமாகிறது. அப்போ மெடிசின், மெடிடேஷன். இப்போது இது எப்படி இந்த ஒற்றுமை என்று பார்த்தால், இந்த மெடிசின் என்பது என்ன? நாம் தமிழில் மருந்து என்று கூறுகிறோம். அதாவது மருவிய உந்து மருந்து என்று கூறுவார்கள். இப்போது எதற்காக மெடிசின் என்று கேட்டால், நமது உடல் ரீதியாக ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டால், அதாவது ஈஸ் என்று சொல்வார்கள். ஈஸ் என்றால் அதாவது அந்த உடல் அதனுடைய இயல்பான நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஈஸ் என்றால் அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று குறைபாடாக இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வாறு அந்த உடல் தன்னுடைய இயக்க நிலையில் ஏதாவது ஒரு குறைபாடாக இருக்கும் பொழுது டிசீஸ், நோய் என்று சொல்லுகிறோம். அதற்கு மெடிசின் என்பதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த மெடிசினை கொடுக்கும் பொழுது அதில் நடக்கக்கூடியது என்ன? க்யூர் என்று சொல்லுகிறோம். மருந்து என்பது சுகம் தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அப்போது உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மருந்து என்ற மெடிசின் என்பதை நாம் கொடுக்கின்றோம். அதே போல் மெடிடேஷன் என்பது என்ன என்று சொன்னால், மனதினுடைய சீரான இயக்கத்தில் அங்கு சற்று ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது மனதில் தோன்றுகின்ற நோய், அதற்கு மெடிடேஷன் என்று சொல்கிறோம். அதை சமன் செய்வதற்கு, அதை சரி செய்வதற்கு மெடிடேஷன். அப்போ உடல் நோயை சரி செய்வதற்கு மெடிசின், மனநோயை சரி செய்வதற்கு மெடிடேஷன். சார், இப்போது மனநோயை சரி செய்வதற்கும் மெடிசின் கொடுக்கின்றார்களே என்று ஒரு கேள்வி எழும். மனநோயை சரி செய்வதற்கு என்று மெடிசின் அங்கு கொடுப்பதில்லை. அங்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் அந்த மனநோயினால் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பாக இருக்கிறது, அந்த பாதிப்பு இல்லாமல் அவர் அமைதியாக தூங்குவதற்கான மருந்து மாத்திரைகள் தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மனதில் தோன்றுகின்ற நோய்க்கு எது தீர்வு என்று சொன்னால் அது மெடிடேஷன். இப்போது மனநோய் என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த சைக்காட்ரிக் என்பதைத்தான் நினைக்கின்றோம் மனநோய் என்று. அப்படி அல்ல. மனதினுடைய இயல்பான இயக்கத்திற்கு எதுவெல்லாம் பாதிப்பாக அமைகிறதோ அனைத்தும் மனநோய் என்று தான் கூற வேண்டும். இப்போது அது இயல்பான நிலையில் இருந்து மாறுபடுகிறது என்பதை நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் எல்லோரிடமும்
உங்களுக்கு கோபம் வருமா என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? கோபம் வரும் அப்படிங்கிறாங்க. டென்ஷன் எல்லோருக்கும் வருகிறது, பயம் எல்லோரிடமும் இருக்கிறது, கவலை எல்லோரிடமும் இருக்கிறது, துக்கம் என்ற உணர்வு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், அதாவது பொறாமை என்ற உணர்வு இருக்கிறதா? இருக்கிறது. பெருமை என்ற உணர்வு இருக்கிறதா? இருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வரிசையாக சொல்லிட்டு வந்தோமே, டென்ஷன் அதாவது கோபம், கவலை, பயம் அதாவது பொறுமை, பொறாமை, பெருமை, இப்படி உணர்வுகளெல்லாம் சொல்கிறோமே. இந்த உணர்வுகளெல்லாம் மனதினுடைய இயல்பான நிலைக்கு மாறுபட்ட ஒரு உணர்ச்சிகள். இவை அனைத்தும் மனதில் தோன்றுகின்ற நோய்கள். இது எல்லாமே மனநோய்தான். நம்ம மனநோய்னா ஏதோ ஒரு பைத்தியம் என்ற ஒரு நிலையில் சைக்காட்ரிக் பேஷண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் மனநோயாளிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மனநோய் என்பது ஒரு 50% தாண்டி சென்றுவிடும் பொழுது அவர் சைக்காட்ரிக் பேஷண்ட் என்று அளவுக்கு அது முத்திய நிலை. ஆனால் இப்போ நாம் சொன்னோமே, இது எல்லாமே இருக்குன்னு சொன்னால் இது எல்லாமே மனநோய்தான். அப்போ மனதின் இயல்பு நிலை என்ன என்று சொன்னால், அன்பு, அமைதி, நிறைவு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இதெல்லாம் அதனுடைய இயல்பு நிலை. இது இயல்பாக மனதினுடைய உணர்வுகள் இதுதான் இயல்பாக இருக்கும். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் பாருங்கள், சிறு குழந்தைகளிடம் பாருங்கள். அந்த மனம் ஒரு இயல்பான நிலையில் இருக்கும். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். அப்போது அந்த இயல்பிலிருந்து மாறுபடக்கூடிய இந்த உணர்வுகள் எல்லாம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஒரு 3 வயதிற்கு பின்னால் இதெல்லாமே முழுமையாக வெளிப்படும். அதை வெளிப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் அந்த குழந்தைகளை மாற்றிவிடும். ஆக மனநோய் என்பது இந்த வரிசையில் நாம் சொன்ன இந்த கோபம், கவலை, பயம், பொறாமை, துக்கம், பெருமை, இவையெல்லாம் மனநோய்கள். இந்த நோய்க்கு தீர்வு என்பது தான் மெடிடேஷன். அப்போ உடலில் தோன்றுகின்ற நோய்க்கு தீர்வு மெடிசின், மனதில் தோன்றுகின்ற நோய்க்கு தீர்வு மெடிடேஷன். சரி, இப்போது இந்த உடலில் தோன்றுகின்ற நோய்க்கு மெடிசின் என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலம் சாப்பிட்ட பிறகு அந்த உடலில் நோய் க்யூர் என்ற நிலையில் அது குணப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்புறம் அந்த மெடிசின் தேவையில்லை, மெடிசினை நிறுத்தி விடலாம். நான் சொல்வது குணப்படுத்துகின்ற மெடிசின், அதை சொல்கிறேன் நான். அப்போ அதுக்கப்புறம் தேவையில்லை. இப்போது இதே போல் இந்த மனதில் தோன்றுகின்ற நோய் இது சமன் செய்துவிட்டால் இந்த மெடிடேஷனை நிறுத்தி விடலாமா என்று சொன்னால், அந்த மெடிசினை நிறுத்தி விடலாம், ஆனால் இந்த மெடிடேஷனை நிறுத்தக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இந்த மெடிடேஷனை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தால் அடுத்து என்ன வராது, இந்த மெடிசின் என்பது தேவைப்படாது. இப்போ மெடிசினை நிறுத்திட்டோம், மெடிடேஷனை கண்டினியூ பண்ணிட்டோம். அப்போது மெடிடேஷனை கண்டினியூ பண்ண மெடிசின் தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்துவிடும். இப்போ இதில் பாருங்கள், மெடிசினுக்கு என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போகணும், டாக்டருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணும், மெடிசின் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அப்போது இவ்வளவு இருக்கிறது. ஆனால் மெடிடேஷனுக்கு
எந்த கன்சல்டிங் ஃபீஸும் கிடையாது. எங்கும் நாம் பணம் செலுத்தி அதை வாங்க வேண்டியதில்லை. இது நாமாக இலவசமாக சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஆக மெடிடேஷன் இரண்டும் ஒரே வேலையை தான் செய்கிறது. இந்த மெடிசின் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறுத்திவிடலாம். அதன் பின் அந்த மெடிசின் தேவைப்பட வேண்டாம் என்ற ஒரு நிலை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த மெடிடேஷன் என்ற அந்த இரண்டாவது பகுதியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நாம் அந்த மெடிசின் என்பது தேவையில்லை என்ற ஒரு அளவுக்கு நாம் வந்துவிடலாம். அப்போது இன்றைக்கெல்லாம் மெடிசினையே சாகும் வரை இந்த மெடிசின் சாப்பிட்றது அப்படிங்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். அப்போது சாகும் வரை மெடிசினை சாப்பிட்டு அந்த சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய மெடிசினை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் அந்த மெடிசினே தேவையில்லை என்ற நிலைக்கு வருவதற்கு ஏன் சாகும் வரை மெடிடேஷன் என்பதை செய்யக்கூடாது? ஆக இந்த மெடிடேஷன் இரண்டும் ஒரு இரண்டு பகுதிகளாக உடல் மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடியதாக இருக்கிறது. மெடிடேஷன் என்ற தியானத்தை முறையாக பயின்று தினந்தோறும் வாழ்க்கையில் கடைசி வரை இறுதி வரை அந்த தியானத்தை பயிற்சி செய்வோம், தியானத்தில் அமர்வோம், தியானிப்போம், ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளமுடன்.